எங்கள் பாசமிகு தந்தை திரு ஜேம்ஸ் அவர்களின் சீரிய வாழ்க்கையின் சில நினைவுகள். இன்று நாம் நினைவு கூறும் திரு ஜேம்ஸ் அவர்கள் கேஜிஎஃப் நகரத்தில் 1955 ஆண்டு ஏப்ரல் மாதம் 17ஆம் நாள் திரு அந்துசீலன் திருமதி இருதயமேரி தம்பதிகளுக்கு மகனாக பிறந்தார். தம் பெற்றோரின் 7 பிள்ளைகளில் 5வதாக விமலா, கேரோலின், அகஸ்டின் ஆகியோருக்கு இளையவராகவும் லூசி, ஜோனாஸ் ஆகியோருக்கு அண்ணனாகவும் வளர்க்கப்பட்ட இவர் கேஜிஎஃப் நகரின் ஜெயராக்கினி அன்னை தேவாலயத்தில் 1955ஆம் ஆண்டு திருமுழுக்கு பெற்றார். தமது தந்தையின் பணி நிமித்தமாக குடும்பத்துடன் பெங்களூரு மாநகருக்கு குடிபெயர்ந்த பின்னர் தூய ஜோசப் பள்ளியில் கல்வி பயின்றார். தனது முதல் திருவிருந்தை இமாக்குலேட் கான்செப்ஷன் தேவாலயத்தில் பெற்று இறை நம்பிக்கையிலும் உறுதியாகவும் அன்னை மரியின் மேல் அளவற்ற அன்பு கொண்டவராகவும் வளர்ந்தார். தனது பள்ளி பருவத்தில் பள்ளியுடைய கால்பந்து அணியில் இணைந்து விளையாட்டிலும் கல்வியிலும் சிறந்து தேர்ந்தார். அந்த அடித்தளத்தின் மூலமாகவும் அன்னை மரியின் அருளாலும் 1979ஆம் ஆண்டில் தென்னக ரயில்வேயில் வேலை கிடைக்கப் பெற்று பணியில் இணைந்தார். 6 வருட பணிக்கு பிறகு 1985ஆம் ஆண்டு ஜே ரோஸ்லின் மேரி அவர்களை வாழ்க்கை துணைவியாக கரம் பிடித்தார். இவர்களுடைய திருமணம் பெற்றோர் பெரியோரின் ஆசியுடன் மரியனேன் பெசிலிக்கா தேவாலயத்தில் 1985ஆம் ஆண்டு மே மாதம் 25ஆம் நாள் இனிதே அர்ச்சிக்கப்பட்டது. மகிழ்ச்சியாக தொடங்கிய இந்த வாழ்க்கை பயணத்தில் விரைவிலேயே எதிர்பாராத பேரிடியாக தனது தங்கை லூசி மேரி அவர்களின் கணவரும் தனது நண்பரும் ஆன திரு லெஸ்லி ஜோசப் ஒயிட் அவர்களின் இழப்பை சந்திக்க நேர்ந்தது. ஐரிஸ், செட்ரிக், மரியா, கிறிஸ்டோபர், டொமினிக் என்னும் 5 பிள்ளைகளுடன் கணவரை இழந்த தனது பாசமிகு தங்கையின் நிலையை கண்டு மனம் உடைந்த அவர் தங்கையின் பிள்ளைகள் தனது பிள்ளைகளாக வளர்க்கவும் தங்கைக்கு காலமெல்லாம் பக்கபலமாக இருக்கவும் உறுதி பூண்டார். இதனிடையே காலத்தின் ஓட்டத்தில் தங்களுக்கும் ஜெனிஃபர், லிண்டா, ஜோஷுவா என்னும் 3 குழந்தைகளை அருளாக பெற்றார். தங்கையின் குடும்பத்துடனும் தனது பிள்ளைகளுடனும் தனது தம்பியான திரு ஜோனாஸ் மற்றும் தாய் இருதயமேரி அவர்களுடனும் 13 பேருடன் ஒரே வீட்டில் வசித்து வந்தார். இயேசு கிறிஸ்துவை குடும்பத்தின் தலைவராக கொண்டு கணக்கிட்டு தங்கள் குடும்பத்தினர் மொத்தம் 14 பேர் என்று கூறுவதில் பெருமையும் மகிழ்வும் கொண்டார். தனது கடினமான வேலையிலும் இத்தனை பிள்ளைகளை கொண்ட தனது குடும்ப பணிகளின் நடுவிலும் கூட தன்னுடைய ஆன்மீக பணிக்கென தனியாக நேரம் ஒதுக்கி இறை பணி வாழ்விலும் தளராமல் காத்துக்கொண்டார். நாள் தவறாமல் திருப்பலி காண்பது, நாள் தவறாத ஜெபமாலை, ஜெபக்கூட்டங்கள் நடத்துதல், நற்செய்தி தியானங்கள் நடத்துதல் என்பதோடு நில்லாமல் பங்கின் அருட்பணி பேரவையிலும் இணைந்து திறம்பட செயலாற்றினார். தனது விவிலிய அறிவினை ஆழப்படுத்திக் கொள்ள விவிலிய வகுப்புகளிலும் வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் கலந்து கொண்டார். இயற்கையிலேயே மிகவும் இனிமையான மிகவும் வலிமையான குரலை பெற்றிருந்த இவர் இசையிலும் தேர்ந்து விளங்கினார். தனது குரலுக்கு திரைப்படங்களிலும் இசை நிகழ்வுகளிலும் இருந்து வந்த பல வாய்ப்புகளையும் தவிர்த்து கொண்டு தனது குரலை கடவுளை புகழ்ந்து பாட மட்டுமே பயன்படுத்துவது என்று உறுதி கொண்டார். பாடல்கள் எழுதுவதிலும் இசை அமைப்பதிலும் தீராத ஆர்வம் கொண்டிருந்த அவர் தனது சொந்த இசைத்தொகுப்பு ஆல்பம் ஒன்றை வெளியிட வேண்டும் என்று ஆவல் கொண்டார். இந்த ஆவலானது பின்னாளில் தனது மகன் லெஸ்லி ஜோஷுவாவால் நிறைவேற்றப்பட்டு
மனமகிழ்ந்தார். தனது பிள்ளைகளை இறை நம்பிக்கையிலும் நல் ஒழுக்கத்திலும் படிப்பிலும் சிறந்திருக்க வேண்டும் என்பதில் மிகவும் உறுதியாகவும் கண்டிப்பாகவும் இருந்தார். நாள்தோறும் குடும்பமாக ஜெபமாலை சொல்வதிலும் தவறாமல் அன்றாட திருப்பலியில் கலந்து கொள்ளவும் குடும்பத்தினரை ஊக்கப்படுத்தினார். தம்முடைய நிழலில் மகனாக வளர்ந்த கிறிஸ்டோபர் அவர்களின் விசுவாசத்தையும் ஆர்வத்தையும் கண்டு அவரை இறை நம்பிக்கையில் ஆழப்படுத்தி வளர்த்தெடுத்தார். இந்த அசைக்க முடியாத அடித்தளம் பின்னாளில் கிறிஸ்டோபர் அவர்களை இறை அழைத்தல் பெற்று ஒரு அருட்தந்தையாக திருநிலைப்படுத்த பெற்றார். தன்னுடைய தங்கை பிள்ளைகள் மற்றும் தனது பிள்ளைகள் தங்கள் வாழ்வில் நல்ல நிலையை அடைய வழிநடத்தியதோடு அனைவரின் திருமணங்களையும் வெகு ஆடம்பரமாக தானே முன்னின்று நடத்தி மகிழ்ந்தார். பின்னர் கடந்த 2015ஆம் ஆண்டில் பணி நிறைவு பெற்ற இவர் தனது மீதமுள்ள வாழ்வை கடவுள் பணிக்கென அர்ப்பணிக்க வேண்டும் என்று உறுதியேற்றுக் கொண்டார். பெரும் எண்ணிக்கையிலான மக்களை இறை நம்பிக்கையில் வளர்க்கவும் நம்பிக்கையில் தளர்ந்தோரை ஊக்கப்படுத்தவும் தொடர்ந்து பணியாற்றினார். தனது ரயில்வே பணிக்காலத்தில் தொடங்கிய ஆன்மீக பணிகளாகிய இறை மக்களை வேளாங்கண்ணி, நாகமங்கலம் உள்ளிட்ட திருத்தலங்களுக்கும் டிவைன் ரிட்ரீட் சென்டருக்கும் அழைத்து செல்லும் பணியும் தனது பணி நிறைவுக்கு பின்பும் அதிகப்படுத்தி நூற்றுக்கணக்கான மக்களின் இறை நம்பிக்கையை வளர்த்தார். தனது கனவான இயேசு வாழ்ந்த நடந்த புண்ணிய பூமி மற்றும் பிரான்ஸ் நாட்டின் லூர்து நகர மாதா திருத்தலம், தூய அந்தோனியாரின் அழியா நாவு வைக்கப்பட்டுள்ள போர்ச்சுகலின் லிஸ்பன் நகரம் ஆகிய இடங்களுக்கு செல்ல வேண்டும் என்னும் ஆசைகளோடு நாள்தோறும் ஜெபித்து வந்த அவர் பின்னாளில் அந்த ஆசை இறை அருளால் அற்புதமாக நிறைவேறப்பெற்று மகிழ்வில் நிறைவு அடைந்தார். தன்னோடு இருந்த மக்களையும் அங்கே கூட்டிச் சென்று வர வேண்டும் என்று தனியாத ஆர்வம் கொண்டிருந்தார். தனது பிள்ளைகள் மூவருக்கும் நல்ல முறையில் திருமணம் செய்து வைத்து பிரேம் ரிஜாய், பேட்ரிக் பவுல் என்னும் மருமகன்களையும் சுகன்யா சாமுவேல் என்னும் மருமகளையும் தனது குடும்பத்தில் இணைய பெற்றார். தனது எல்லா பிள்ளைகளின் பிள்ளைகளையும் காண பேறு பெற்ற இவர் ஹானா, காலிக்ஸ்டா மற்றும் புதியதாக பிறந்துள்ள பேரப்பிள்ளையையும் காணப்பெற்று அகம் மகிழ்ந்தார். தனது பேரப்பிள்ளைகளை அவர் அன்போடு பெயரிட்டு அழைத்த குரல்கள் இன்னும் எங்கள் காதுகளில் ஒலித்துக் கொண்டே இருக்கின்றன. உடல் நலம் குறைந்த இருந்த தனது இறுதி காலங்களை பேரப்பிள்ளைகளுடன் விளையாடுவதிலும் சிறுகதைகள் கூறுவதிலும் அவர்களுக்காக பாடல்கள் பாடுவதிலும் அவர்களுக்கு ஒழுக்கம் சொல்லிக் கொடுப்பதிலும் நேரத்தை செலவிட்டு வந்தார். வாரம் 2 முறை டயாலிசிஸ் செய்து வந்த தனது உடல் பலவீனத்தையும் பொருட்படுத்தாமல் 2025ஆம் ஆண்டு முதல் மீண்டும் ஜெபக்கூட்டங்களையும் இரவு விழிப்பு ஆராதனைகளையும் தொடங்கி நடத்த வேண்டும் என்று தனியாத ஆர்வம் கொண்டார். இதற்காக கடந்த டிசம்பர் 18ஆம் நாள் அன்று மாலை அத்தனை குளிரிலும் ஜாலஹள்ளி ஃபாத்திமா மாதா ஆலயத்தில் அருட்தந்தை ராய் அவர்களை சந்திக்க காத்திருந்து பின்னர் வீடு திரும்பிய அவர் அன்று இரவு காய்ச்சலாலும் உடல் நடுக்கத்தாலும் பாதிக்கப்பட்டார். சற்று நேரத்தில் அவரது இதய துடிப்பானது மற்றும் ஆக்சிஜன் லெவல்கள் குறைய தொடங்கியதால் மருத்துவமனைக்கு அவசரமாக அழைத்துச் செல்லப்பட்டார். போகும் வழியிலேயே ஒரு பெரிய மாரடைப்பால் நிலை குலைந்த தனது இறுதி மூச்சை விட்டு விண்ணக வீட்டுக்கு குடிபெயர்ந்தார். திரு ஜேம்ஸ் அவர்கள் மோட்ச வாழ்வை அடைந்து விட்டார் என்று நாம் உறுதியாக நம்புகிறோம். எனவே நாம் அவர் நமக்கு கற்பித்தவாறே கடவுள் மேல் இருக்கின்ற அன்பை, பிறர் மேல் இருக்கின்ற பராமரிப்பை அதிகப்படுத்தி ஒருவரை ஒருவர் அனுசரித்து மன்னித்து கடவுளுடைய சித்தத்தின்படி நடக்கின்ற நபர்களாக தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் அவருக்காக ஜெபிப்போம். அவர் விரும்பியது கற்பித்தது போலவே நம்முடைய
விசுவாசத்தை அதிகரிப்போம். குடும்பத்திற்கு முதல் இடத்தை கொடுப்போம். அன்பிலும் விசுவாசத்திலும் ஒன்றாக கடவுளுடைய சித்தத்தை நிறைவேற்றுவோம்.